இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த லேப்டாப்ல நான் வந்து என்னென்ன கேம் பிளே பண்ணிக்கிறேன்னு இன்னைக்கு சொல்லியிருந்தேன் வீடியோல சொல்லியிருந்தேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. பவர பேசாம வீடியோ பண்ணலாம். நான் உங்க தமிழர்கள். இந்த ஷோ தமிழ் கேமர்ஸின் கேம் பிளே. என்ன கேம் இருக்கு பாத்தீங்கன்னா, நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட். இந்த கேம் யார் கிரியேட் பண்ணாங்கன்னா EA கேம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து தயாரிச்சாங்க. இந்த கேம் வந்து எப்ப லான்ச் ஆச்சுன்னா 2005ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து லான்ச் ஆச்சு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 மோடு இருக்குது. இன்னொன்று நார்மல் ரேசிங் மோடு ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி மோடு ஒன்று இருக்குது. ஸ்டோரி மோடில் என்ன நடக்கும்னா, ரேசருங்க ஒருத்தன் வந்து உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுவான். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ரேஸ்லேயே வந்து அவன் ஜெயிச்சிடுவான். ரேசருங்கிற ஒருத்தவன் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. எதனாலனா அவன் வந்து சீட் பண்ணி அவன் ஜெயிச்சிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்ககிட்டேருந்து காரும் வாங்கிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கரேஜ்லேருந்து நீங்கள் ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். பர்ச்சேஸ் பண்ணி ரேசரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் தோற்கடிச்சு கடைசியில் வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சு ரேசருங்கிற ஒருத்தவங்க வந்து நீங்கள் வந்து ரேஸில் ஜெயிச்சு உங்கள் காரை அவங்ககிட்டேருந்து வாங்கிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமோட ஸ்டோரி மோடோட இது ஒரு 2GB RAM சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு கேம் தான். இந்த கேம் வந்து நீங்க ஆல்ரெடி ப்ளே பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன கேம் இருக்கு பாத்தீங்கன்னா, நீட் ஃபார் ஸ்பீட் அண்டர் கிரவுண்ட். இந்த கேம் வந்து யார் தயாரிச்சாங்கன்னா, இது நான் முன்ன சொன்னல EA கேம்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கேம் வந்து இந்த கேம் கம்பெனி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கேம் தயாரிச்சுக்கிறாங்க. இந்த கேம் வந்து எப்ப லான்ச் ஆச்சுன்னா 2003ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கேம் வந்து லான்ச் ஆயிருக்குது. இந்த கேம் வந்து நான் ஆல்ரெடி விளையாண்டுருக்கிறேன் சின்ன வயசுல. அப்போ வந்து சித்தப்பா தான் லேப்டாப் வச்சிருந்தாரு. சித்தப்பா லேப்டாப்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து விளையாண்டேன். உண்மையிலே இந்த கேம் வந்து பக்காவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நார்மல் ரேசிங் மோட் தான் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும். இதில் வந்து ஸ்டோரி மோட்லாம் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் 2GB ரேம்க்கு ஒர்த்தான ஒரு கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த கேம் வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து கேம் வந்து இது ஒரு 2GB RAM சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு கேம் தான். இந்த கேம் வந்து நீங்க ஆல்ரெடி ப்ளே பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 3ல என்ன கேம் இருக்கு பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின் சிமுலேட்டர். மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின் சிமுலேட்டர் யார் கிரியேட் பண்ணாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து தயாரிச்சுக்கிறாங்க. இது எப்ப லான்ச் ஆச்சுன்னா 2001ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து லான்ச் ஆச்சு. உண்மையிலே இந்த கேம் வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரெயினில் நம்ம சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். அதே ட்ரெயினை வந்து நம்ம வந்து கேமில் விளாண்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின் சிமுலேட்டர். இதில் வந்து 2GB ரேம்க்கு சப்போர்ட் ஆகாது தான். ஆனால் வந்து சப்போர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆல்ரெடி கேம் விளாண்டுருக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போதும். நீங்கள் வந்து இந்த கேம் வந்து சூப்பராக வந்து 2GB ரேம் உள்ள லேப்டாப் பிசியில் மறக்காமல் இந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சின்ன என்ன செட்டிங்ஸ்னால், பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா இந்த கேம் வந்து பக்காவாக சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி ரெசிடென்ட் ஈவில் 4. ரெசிடென்ட் ஈவில் 4 இந்த கேம் வந்து எப்போ லான்ச் ஆச்சுன்னா 2005ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இதை வந்து யார் கிரியேட் பண்ணாங்கன்னா, யூபிசாஃப்ட் கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா,
இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டோட பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். லியான்கிற ஒருத்தன் வந்து ஹையர் பண்ணி எப்படி வந்து பிரசிடென்ட்டோட பொண்ணை காப்பாற்றினாங்க, எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேமோட கான்செப்டாக இருக்கும் இல்லையா. அப்புறம் பல தடை இதில் வந்து இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பல தடைகளை வரும். பல தடைகளை தாண்டி வில்லன் ஒருத்தர் இருப்பான். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வில்லன் 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 வில்லங்களும் தோற்கடிச்சு எப்படி வந்து பிரசிடென்ட்டோட பொண்ணை வந்து காப்பாற்றி கொண்டு போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கேமோட கான்செப்ட்லேயே இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு 2GB ரேம் சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு கேம் தான். இந்த கேம் வந்து நீங்க ஆல்ரெடி ப்ளே பண்ணீங்கன்னா மொத்தமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்பர் 1ல என்ன கேம் இருக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2. இந்த கேம் வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னா எஸ்எஸ் சாப்டர் கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த கேம் வந்து எந்த இயர்ல லான்ச் ஆச்சுன்னா 2013 தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து லான்ச் ஆச்சு. கேமோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் ஃப்ரெண்ட் டிரைவராக இருப்பீங்க. ஒரு ஜாப் தருவாங்க. அது நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்ண போவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குறிப்பிட்ட வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் தருவாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் அது கேமோட கான்செப்ட்டு. இதில் வந்து ட்ரக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பஸ் மோட், மேப் மோட், அப்புறம் அனதர் மோட். இது ஒரு 2GB ரேம் சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு கேம் தான். இந்த கேம் வந்து நீங்க ஆல்ரெடி ப்ளே பண்ணீங்கன்னா மொத்தமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கிறேன். பை.